நீ கிளம்பு. பூஜை ஏற்பாடெல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ம். ம்? அங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா. என்ன வேலை? இந்த பூஜையில துளசிய கலந்துக்க விடாம பண்ணி அவள ஓட வைக்கிறேன்னு சொன்னல்ல. ஓ, அத நீ இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? மறந்திருப்பேன்னு நினைச்சேன். எப்படிம்மா நான் போய் மறப்பேனா? ம். உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேம்மா. அதுக்கான ஏற்பாட்ட பக்காவா பண்ணிருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏய், நீ என்ன பண்ணன்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா ஒரு நிமிஷம், அது என்னன்னு காட்டுறேன். அம்மா இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது மஞ்சள் பொடி, இது சந்தன பொடி. சக்சஸ்! என்னோட வேலை பாதி முடிஞ்சிருச்சுமா. என்னடி சக்சஸ்? அம்மா அந்த பாக்கெட்டை நல்லா பாருங்க. அதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? சந்தேகம் வருதா? ம். அப்படி ஒண்ணு இல்லையே. ம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பொடி இல்லம்மா. இந்த பொடியில என்ன கலந்திருக்குன்னு சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இது வேற மாதிரி பொடி. வேற மாதிரினா? இது எவ்ளோ மோசமானதுன்னு உங்களுக்கு டெமோ காட்டினாதான் புரியும். கொஞ்சம் இருங்கம்மா. என்ன பண்றா இவ? அம்மா இந்த ஸ்பெஷல் சந்தன மஞ்சள் பொடியில இருந்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக கிண்ணத்துல குழைச்சு வச்சிருக்கேன். இத கொஞ்சமா எடுத்து இதோ இந்த கையில பூசிக்கோங்க. பூசுனா என்ன ஆகும்? பூசுங்கம்மா சொல்றேன். ம். ஆ போதுமா. ம். நீ சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு பெருசா ஒண்ணும் வித்தியாசம் தெரியலையே. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஏய் சத்யவதி, என்ன எரியுது? லைட்டாவாம்மா. ஐயோ, கப கபன்னு எரியுதுடி. ஐயோ, அரிக்குதுடி. அம்மா நீங்க சீக்கிரமா வந்து உங்க கையை கழுவிக்கோங்க. இல்லன்னா புண்ணாயிடுமா. ஏய், என்னடி சொல்ற? இதெல்லாம் முதல்லயே சொல்ல மாட்டியா? தள்ளடி. போலம்மா. ஐயோ, எரியுது. என்ன கருமண்டி இது? கழுவுங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா டவல் தொடச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டியா நீ? என்ன வச்சாடி சாம்பிள் பாப்ப? சரியா போச்சாம்மா. எரிச்சல் ஒண்ணும் இல்லையே. இப்ப பரவாயில்ல. ஆனா வெந்நீரை கொட்டின மாதிரி எரிச்சலா இருக்குடி. கொஞ்சம் விட்டிருந்தா கையே பொத்து போயிருக்கும் போல. ரொம்ப சாரிம்மா.
ஏய், அதுல அப்படி என்னடி கலந்திருக்க? கெமிக்கலா இல்ல ஆசிட் மாதிரி ஏதாவது? சச்ச, ஆசிட்லாம் ரிஸ்க்குமா. இது சாதாரண பூச்சி மருந்து. இன்னொன்னுத்துல ப்ளீச்சிங் பவுடர் கலந்திருக்கேன். ஆனா ஸ்ட்ராங்கானது. பூஜை நேரத்துல இதத்தான் துளசி கன்னத்துல நாம பூச போறோமா? ஆமாமா. கொஞ்ச நேரம் பட்டதுக்கே இப்படி எரியுதுன்னா பல பேர் தடவி பூஜை முடியற வரைக்கும் அப்படியே இருக்கணும். அவ கண்ணும் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவ தாங்க மாட்டா. ஆனா உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு சொதப்பலான யோசனை. ஏமா அப்படி சொல்றீங்க? மஞ்சள் சந்தனத்தை துளசியே பூசிக்க மாட்டா. மத்தவங்க தான் பூசி விடணும். அவங்க கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீதான் மாட்டிப்ப. உடனே கை கழுவிட்டா இதோட பவர் போயிடுமா? தடவுறவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. யாருக்கு தடவுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. துளசியால பூஜையில உட்காரவே முடியாது. நேரம் ஆக ஆக அப்படியே கண்ணெல்லாம் பிச்சுக்கும். பூஜையும் வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலை தெறிக்க ஓட போறா. கண்டிப்பா. ஆனா இதுல யாருக்கும் டவுட் வராதுல்ல? வராதுமா. இத ஐயர் தானே வாங்கிட்டு வந்தாரு. இத பூஜை சாமான்களோட நான் நேக்கா கலந்து வச்சிருவேன். கலந்துரு சத்யவதி. என்னோட கையாலேயே இத துளசிக்கு பூச போறேன். நீங்க மட்டும் இல்லம்மா, அவளுக்கு வேண்டப்பட்டவங்க, அவளோட அம்மா சிவகாமின்னு எல்லாரும் பூசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை கலசத்தை தலையில வச்சுக்கிட்டு கோயில 3 முறை சுத்தி வரணும். எப்படிமா முடியும்? சுபத்ரா பலராமர் பூஜையில உங்களை உட்கார விடாம பண்ணால, அதுக்கான தண்டனை தான் இது. எப்படிமா என்னோட யோசனை? சத்யவதி, நல்லா தேறிட்ட. அம்மா, நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் இந்த ஆபத்தான வேலைய துணிஞ்சு பண்றேன். உங்களுக்கு துளசி மேல இருக்கிற வெறுப்பு ஒன்னும் குறைஞ்சு போயிடலையே? அது எப்பவுமே குறையாது. என்னோட ரத்தத்திலேயே ஊறி போனது. அவளை வேதனைப்படுத்தி அழ வச்சு பார்க்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? என்னோட வாழ்க்கையில குறுக்கிடாம எங்களை விட்டு அவ நிரந்தரமா விலகி போகணும். அது நடக்கிற வரைக்கும் இதுவும் நடக்கும். சத்யவதி, சொல்லுங்கம்மா. நீ கோயிலுக்கு கிளம்பு. யாருக்கும் சந்தேகம் வராம நீ பாத்துக்கோ. சரிங்க. சிவகாமி, நேரம் ஆச்சுமா, சீக்கிரம் வா. இதோ ரெடி ஆயிட்டேன். போலாமா? நீங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? மாமா அப்பவே ஃபோன் பண்ணிட்டாருமா. இந்நேரம் கிளம்பி இருப்பாங்க. நாம தான் எப்பவும் லேட்டா கிளம்புவோம். இப்ப கிளம்பிடலாங்க. 5 நிமிஷம் அவ்வளவுதான். சிவகாமி, இங்க வா. பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். வா, திரும்ப. ஆமா, துளசி ரெடி ஆயிட்டாளா? எங்க அவ? மேல ரூம்ல இருக்காங்க. இப்ப வந்துருவா. ஓ, இன்னுமா ரெடி ஆவல? துளசி, துளசி, ரெடி ஆயிட்டியாமா? வரேன்பா. ஏமா, லேட் பண்ணாதமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? கோயிலுக்கு போறப்ப கூட சீக்கிரம் கிளம்ப மாட்டியா? வந்துடுறேன். அவ 5 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு தானங்க போனா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அவ வந்துருவா. அதெல்லாம் சிவகாமி, நம்ம லேட்டா போனா தேவையில்லாத டென்ஷன். உங்க அண்ணிய பத்தி உனக்கு தெரியாது? ஏங்க, 5 நிமிஷங்க. கொஞ்சம் நீங்க அமைதியா உட்காருங்க. போங்க.
கல்யாணம் ஆன புதுசுல என் அண்ணிய பார்த்த மாதிரியே இருக்கா. சந்தேகமே இல்ல, இவ என்னோட அண்ணி பைரவியே தான். துளசி வயித்துல இருந்தப்போ வளக்காப்பு சமயத்துல அண்ணி எவ்வளவு அழகா இருந்தாங்கன்னு எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கு. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. தினமும் பாக்குற எனக்கு எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாரோட பார்வையும் உங்க மேலதான் படும். இருங்க அண்ணி. என்னம்மா நீ பாட்டுக்கு சிரிக்கிற? அப்படி என்ன சந்தோஷம்? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, நான் ஏற்கனவே கண்ணுக்கு ஐலைனர் வச்சிட்டேன். இது அஞ்சனம்மா, கண்ணுக்கு நல்லது. அதோட இத வச்சா திருஷ்டி படாம இருக்கும். ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அன்னைக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாகி இப்ப வரைக்கும் தொடருது. அது பெருசாயிட்டே இருக்கு. எப்போ சரியாகுமோ தெரியல. அம்மா, என்ன எதையோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது? ஒன்ஸ் அப்பான் எ டைம் உன் குடும்பத்துல நடந்த மறக்க முடியாத விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்குமே. நான் வேற என்னடி யோசிக்க போறேன்? நினைச்சேன், இப்படி பழசையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆமா, இப்ப என்ன யோசனை? என்னமோ யோசனை. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது என்னன்னு நான் சொல்லவா? எப்படியும் அண்ணிய பத்தி தான் நினைச்சிருப்ப. ஆமா, என் அண்ணி பைரவியத்தான் நினைச்சேன். உன்னை இப்படி பாக்குறப்போ கல்யாணம் ஆன புதுசுல என் அண்ணி எப்படி இருந்தாங்களோ நீயும் பார்க்க அப்படியே இருக்க. கடவுளே, உனக்கு கம்பேர் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? எனக்கு தான் உங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. அம்மா துளசி விடுமா. பாருங்கப்பா, அம்மா என்ன பைரவி கூட கம்பேர் பண்றாங்க. அவ விவரம் இல்லாம பேசுறாம்மா. நீ பாக்குறதுக்கு உன் அத்தை பைரவி மாதிரியே இருக்கல்ல, அதனால அப்படி சொல்லியிருப்பா. அப்பா, நீங்களுமா? சரி சரி, கோவிச்சுக்காத. இது அப்புறம் வந்து பேசிக்கலாம். கோயிலுக்கு டைம் ஆச்சு, நம்ம சீக்கிரம் கிளம்பணும். வாங்கம்மா. ஆமாங்க, லேட் ஆச்சுன்னா அப்புறம் அண்ணி கோவப்படுவாங்க. ஆமா. நம்ம கிளம்பலாம், சீக்கிரம் வாங்க. அம்மா, பைரவிக்கு ஓவரா பயப்படாத. ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க. அட என்னம்மா இப்ப போய்? வாமா. சரி வாங்க. அப்பா, நீங்களும் வந்து நில்லுங்க. ஏமா எதுக்குமா? நம்ம லைஃப்ல இந்த மாதிரி அக்கேஷன் தினமும் கிடைக்காது. சந்தோஷமா இருக்கிறப்போ இப்படி எடுத்துக்கணும். வாங்கப்பா. ஏமா, நீங்க ரெண்டு பேரும் ஃபுல் மேக்கப்ல இருக்கீங்க, ஆனா அப்பாவை பாரு, முகத்துல எண்ணெய் வழியுதுமா. எப்பவும் அப்படித்தானே இருப்பீங்க. வாங்க வாங்கப்பா, பரவாயில்ல, வந்து நில்லுங்க. சரி. கேமரா பாருங்க. அம்மா, கொஞ்சம் சிரிமா. பரவாயில்லடி, மொபைல்ல உன்னோட முகம் தான் பளிச்சுன்னு இருக்கு. இந்த அழகு எப்பவும் இருக்கணும். அதுக்கு தானம்மா செல்ஃபி எடுக்கிறது. ரெடி? ஸ்மைல் ப்ளீஸ். ஏமா, பூஜை பண்றவ உட்கார்றதுக்கு அங்க ஒரு மனையை போட்டு அது மேல துணியை விரிச்சு போட்டா அதுல அவ உட்காந்துப்பா. சரிங்க. சரிம்மா, சமயத்தை பார்த்து வைங்கோ. அப்படியே வைமா.
கொஞ்சம் எடுத்து கொடுமா. சரிங்க சாமி. இந்தாங்க. அதை வாங்கிக்கோங்க. இங்க வைங்கோ. மா, மஞ்சள் சந்தனம் இது ரெண்டுத்தையும் ஒரு கிண்ணத்துல குழைச்சு மனைக்கு முன்னாடி வைமா. கூடவே குங்குமம் வைக்கணும். சரிங்க சாமி. மா, நம்ம எடுத்துட்டு வந்தத இதோட தெரியாம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். என்னடி துளசி, உனக்கு பூஜை கேக்குதா? உனக்கான வேதனைய இதுல கலந்திருக்கேன்டி. என்னம்மா ஒரே கலப்படமா இருக்கு? இந்த நெய்ல வனஸ்பதியை கலப்படம் பண்ணிருக்கா. இது சுத்தமான நெய் இல்ல. அத நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க. இப்ப நெய்ல கலப்படமா இருக்குன்னா நான் என்ன பண்றது? நான் உங்களை சொல்லலம்மா, பூஜை பொருட்கள்ல கூட இப்பெல்லாம் மனசாட்சியே இல்லாம கலப்படம் பண்றா. தெய்வம் அவளை சும்மா விடுமா? நல்லா அனுபவிப்பா. வழக்கமா எப்பவும் வாங்குற கடையில தான் வாங்கினேன். ஆனாலும் கலப்படம் பண்ணிருக்கா. என்ன பண்ண சொல்ற?